ஹை ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் நம்மளுடைய டிஸ்கார்ட் ஆக்சஸோட டீட்டெயில்ஸு வீடியோட கடைசியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவோட அந்த சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது வந்து NZD JPY. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட்டே நம்ம வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இது போல் தான் நம்ம வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NZD JPYயில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து சார்ட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன ட்ரெண்டு வந்து போயிட்டுருக்கு, ஏன்னா வந்து ட்ரெண்டை வச்சு தான் நம்ம மெயினாக வந்து எல்லாமே வந்து பண்ண முடியும். ட்ரெண்டில் பார்த்தோம்னா இது வந்து டவுன் ட்ரெண்டு. சரிங்களா? டவுன் ட்ரெண்டில் மேஜரான ஒரு விஷயம் செல் பண்ணால் நமக்கு ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னா வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பை பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சரு, செல் பண்ணுறது கொஞ்சம் வந்து நமக்கு சேஃபர் சைடு இருக்கும். சரிங்களா? எங்கே வந்து மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக் வந்து எடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னே சொல்லலாம். இந்த விக்கில் தான் வந்து மார்க்கெட்டு டோட்டல் ஆர்டர்ஸையும் வந்து எடுத்திருக்கு. ஸோ விக் அப்படின்றப்பவே எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் தான். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம நீட்டாக வந்து டைரக்ட் என்ட்ரி கூட நம்ம போடலாம். பட் ஸ்டில் எல்லாருமே அப்படி பண்ண மாட்டோம் இல்லைங்களா? இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourல நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் தான் இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துருக்கு. இதுவே நம்ம சிஹெச்னு எடுத்துக்கிட்டு இங்கே ஆர்டர் போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த ஆர்டர் பிளாக் நம்மளுடைய 1 hourல ரிஜெக்ட் ஆனால் அதே ஆர்டர் பிளாக்குக்கு வந்து நம்ம வந்து 5 minutesல வந்து பார்க்குறோம். சரிங்களா? 5 minutesல வேறு ஏதாவது என்ட்ரி நமக்கு இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடத்துலையே நமக்கு என்ட்ரி இருக்குது. இதை வந்து ஒரு கன்சிடராக வச்சுக்கோங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறோம். சிஹெச் பாயிண்ட்டு இம்பல்சிவாக வந்து இறங்கியிருக்கு. நமக்கு வந்து ஏஷியனோட ஹையும் வந்து கிட்டத்தட்ட வந்து தூக்குற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் வந்து பண்ணுது. சரிங்களா? நமக்கு இப்போ இருக்கிற 5 minutesல எது சிஹெச் பாயிண்ட்டுன்னா இது தான். சரிங்களா? இதுதான் நமக்கு சிஹெச் பாயிண்ட்டு. இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்காக நான் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு சிஹெச் பாயிண்ட்டு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நல்ல இம்பல்சிவாக உடைக்குது. இம்பல்சிவான பிரேக் அப்படின்றது இப்படி தான். நேற்று ஒரு சார்ட்டில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதே மாதிரி ஆயிடுச்சு. இம்பல்சிவாக இல்லை அப்படின்றதுனால அந்த ட்ரேட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல. பட் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கடைசிக்கு அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு டார்கெட்டே போயிடுச்சு. USD JPYன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். செல் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டோட சார்ட்டு தான். பட் ஸ்டில் அது கொஞ்சம் ஸ்லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து சிஹெச் பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கு லிக்விடிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது இன்னும் வந்து வேலிட் ஆயிரும். சரிங்களா? லிக்விடிட்டி இந்த இடத்துல வந்து நமக்கு வேலிட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா? லிக்விடிட்டி இருக்கிறதுனால இந்த ஆர்டர் பிளாக் நமக்கு இன்னும் வேலிடு. ஏன்னா தான் நம்ம இந்த இடத்துலையே வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் சேஃபர் சைடாக இங்கே வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நல்ல இம்பல்சிவ் மூவ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டவுட்டே வேண்டாம். ஜஸ்ட் நீட்டாக பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து இம்பல்சிவ் மூவ் அப்படின்றது. ஸோ வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா 1 hourல டேரெக்டாக நம்ம வந்து கொண்டு போயிடலாம். 1 hourல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டிஸ் கீழே போகிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் ஸ்டில் நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்ல எல்லாம் நம்மளுடைய ஒரு ப்ராஃபிட்டை வந்து TP1 TP2 அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமே வச்சுருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு TP எடுக்கிறது நல்லது. சும்மா ஜஸ்ட்டு வந்து பாக்ஸ் போட்டு காட்டுறேன். அந்த இடத்துல ஏதாவது ரியாக்ட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் ஒரு டார்கெட் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மேஜராக நமக்கு எதுவும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் தான். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்கலாம். 2 ஆர்டர் பிளாக்லேயுமே நம்ம எங்கெல்லாம் TP எடுங்கன்னு சொல்கிறோமோ அங்கே ஒரு ஸ்லோ மூமெண்ட்டையுமே மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் வந்து இம்பல்சிவாக காட்டுறதையும் பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் வந்து டார்கெட்டில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த இடத்துலையே கூட மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நியூஸு இல்லை வேறு ஏதாவது வருது அப்படின்னா மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரிங்களா? அதுக்காக தான் அந்தந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம்
டார்கெட் 1 2 அப்படின்றத எடுங்க அப்படின்னு வந்து நம்ம எப்போவுமே சொல்லுவோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஃபைனலாக எங்கே வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நம்மளுடைய டார்கெட்டை வந்து மார்க்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. இப்போ வழக்கமாக நம்ம பார்க்குற மாதிரி வேறு ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்றத பார்க்க ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே பார்க்கலாம். 1 ஹவரில் எங்கெங்கே என்ட்ரிஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் என்ட்ரி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி, இது 1, இது 2ன்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது ஆர்டர் பிளாக்கில் இம்பேலன்ஸோடு ஆக்டிவேட் ஆகிருக்கிறது வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் இல்லை. ஸோ வந்து 2 வந்து நமக்கு வந்து நீட்டான என்ட்ரிஸ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் கால்குலேஷன் வேண்டாம், ஏன்னா வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு இடத்துல எடுத்துருக்கறனால அது நீங்கள் எடுக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? ஸோ அதனால் அது வேண்டாம். இப்போ வந்து நம்ம 15 மினிட்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸில் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். 1 ஹவரில் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா 15 மினிட்ஸ்லையும் உங்களுக்கு அதை விட அதிகமாக இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். ஸோ வந்து 15 மினிட்ஸில் செக் பண்ணலாம். 1. இப்போ அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொன்று இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணிங்கன்னா ஒரு லிக்விடிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும்தான் வெளியே போயிருக்கு. ஸோ இதுவும் ஆக்டிவ் தான். இது 1, இது 1, 2, 3, 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒன்று ஆக்டிவேட் ஆகி தூக்கியிருக்கு. பட் பக்கத்தில் இருக்கிறதுனால அது வேண்டாம். சரிங்களா? இது ஒன்று வச்சுக்கலாம். 5. இது நீட்டாக இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 6. அப்புறம் இது அந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு ஆன ரியாக்ஷன்ஸ் தான். பட்டு மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே ஏறி அதுக்கப்புறம் இங்கே வந்து லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இதை பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் வந்து தேவைப்படும், ஆர்எல்ஸ் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்ஸ் தேவைப்படும். ஸோ அதை வந்து கால்குலேஷன் போட்டுக்க வேண்டாம். இது பார்த்தோம்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் விக்கு மட்டும்தான் வெளியே போயிருக்கு. கொஞ்சம் பஃபர் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த இடத்துல எஸ்எல் போட்டிருந்தீங்கன்னா இது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்று 7. சரிங்களா? 7. மற்றது கீழே போயிட்டு டோட்டலாக வருது. இது கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் எடுக்கலாம். இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் தான் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இதையும் எடுத்துக்கலாமா அப்படின்னா வேண்டாம், விடுங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க தான் எடுக்க முடியும். சரிங்களா? 7. இங்கே பார்த்தோம்னா ஒரு நீட்டான ஆர்டர் பிளாக்கு லிக்விடிட்டி வச்சு எடுத்துருக்கு. எடுக்காமல் போயிடுச்சு. ஸோ வந்து அது வேண்டாம். 8 ஆர்டர் பிளாக். இன்னும் 5 மினிட்ஸில் போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குங்க. ஸோ வந்து 5 மினிட்ஸ் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து 15 மினிட்ஸ்லேயே ஒரு 8 என்ட்ரிஸ் வந்து நீட்டாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதை எப்படி ரீஃபைன் பண்ணி ஒரு 6 என்ட்ரிஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? 8ன்னா ஒரு 2 வந்து நான் எப்போவுமே ரிஜெக்ட் பண்ணிடுவேன், கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ வந்து 6 என்ட்ரிஸ் வந்து நீட்டாக வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து இந்த ஒரு சார்ட் வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஓகேங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணி ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.